ஹலோ செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஹெக்ஸாகன் கிஃப்ட் பாக்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து 27 லென்த்து 15 பிரெத் உள்ள ஒரு பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். பேப்பரில் வந்து 3 ரோஸ் வரைஞ்சிட்டு அதில் வந்து நான் குட்டி குட்டியாக பாக்ஸஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். பாக்ஸஸை நல்லாவே ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. எட்ஜஸ் எல்லாமே கரெக்டாக ஃபோல்டடாக இருக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி பாக்ஸஸில் மிடலில் வந்து ஒரு மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மார்க் பண்ண மிட் பாயிண்ட்டை அடுத்த 2 லைனில் வந்து இது போல் ஜாயின் பண்ணி விட்டுட்டு ஒரு ட்ரையாங்கிளை வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எல்லாமே வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து கரெக்டாக நம்ம பேப்பரை ஃபோல்ட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ரோ சின்ன சின்ன ஸ்கொயர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணாமல் கொஞ்சமாக மட்டும் அந்த ஸ்கொயர் மட்டும் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு பேப்பரை வந்து நம்ம 2 பேப்பரையுமே ஒன்றா ஸ்டிக் பண்ணிடலாம். ஸ்டிக் பண்ணிட்டதுக்கப்புறமா கீழேயும் நான் அதே மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் லைட்டாக ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதே போல் தான் ஃபோல்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா, பேப்பர் பஞ்சர் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு ட்ரையாங்கலாக நம்மளுக்கு வெளியில் தெரிந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரையாங்கிளில் வந்து நம்ம ஒவ்வொரு ஹோல்ஸாக போடணும். நானும் இதே போல் வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு என்கிட்ட ரெட் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கனால நான் ரெட் கலரில் இருக்கிற த்ரெட்டை யூஸ் பண்ணி நான் வந்து அதை வந்து கோர்த்து விட்டுக்கிறேன். கோர்த்துட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது போல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் சின்ன சின்ன இயரிங்ஸ் நானே மேக் பண்ணது வந்து நான் இதில் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணுறது வந்து அதே மாதிரி நாட் டை பண்ணி வந்து க்ளோஸ் பண்ணலாம். இதை நீங்கள் வந்து ரிட்டன் கிஃப்டாக, பர்த்டே பார்ட்டிஸ்க்கு ரிட்டன் கிஃப்டாக இல்லை கிஃப்டாக கூட நம்ம இதை வந்து கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா இது போல் தான் நான் ஹெக்ஸாகன் பாக்கெட்ஸ்னு சொல்லுவாங்க இதை. அதே மாதிரி ஹெக்ஸாகன் கிஃப்ட் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ என் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா இதே போல் நான் வந்து நிறைய திங்ஸ் உங்களுக்கு எடுத்தும் காமிச்சிருக்கேன் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.